வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். உங்க போர்ட்ஃபோலியோவை நாங்க ஆய்வு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல 6 கம்பெனிகள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதம். சிலதுல கம்பெனி ஓனர்ஸே ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்கற மாதிரி இருக்கு. சிலதுல மார்க்கெட் ஒரு மாதிரி நினைச்சாலும் பெரிய முதலீட்டாளர்கள் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. கரெக்ட். வாங்க ஒவ்வொன்னா அலசலாம். முதல்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த ஸ்டாக் வெறும் 8 நாள்ல 22% சரிஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 12-14% வரைக்கும் கூட வீழ்ச்சி. ஏன் இந்த திடீர் சரிவு? இதுக்கு முக்கிய காரணம் ப்ரமோட்டர் பிளெட்ஜ். கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இந்த பிளெட்ஜ் 19.32% இப்போ 24.89% அதிகரிச்சிருக்கு. ஓ, அது ஒரு பெரிய ஜம்ப் ஆச்சு. ஆமா, இது ஏன் ஒரு அபாய சங்கம் மாதிரி பார்க்கப்படுதுன்னா, ஒருவேளை அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியலன்னா கடன் கொடுத்தவங்க அந்த பங்குகளை ஓபன் மார்க்கெட்ல வித்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி நடந்தா ஸ்டாக் விலை பயங்கரமா சரியும். அதனால முதலீட்டாளர்கள் இத ஒரு பெரிய ரிஸ்கா பாக்குறாங்க. ஆனா இதுக்கு வேற நல்ல காரணம் இருக்க கூடாதா? ஒருவேளை கம்பெனியை இன்னும் வேகமா வளர்க்கறதுக்கு, புதுசா ஷோரூம் திறக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டு லோன் வாங்கியிருக்கலாமே. நல்ல கேள்வி. சில சமயங்கள்ல அது உண்மையா இருக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிளெட்ஜ் அதிகரிப்பு நடந்த அதே நேரத்துல சில பெரிய மியூச்சுவல் ஃபண்டுகளும் இந்த பங்குகளை வித்திருக்கிறதா செய்திகள் வருது. அப்போ 2-3 நெகட்டிவ் சிக்னல் ஒரே நேரத்துல வருது. ஆமா, அதனாலதான் மார்க்கெட் இதை சந்தேகத்தோட பாக்குது. கம்பெனியோட லாப வளர்ச்சி வருஷத்துக்கு 20% இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் இந்த பிளெட்ஜ் ஒரு பெரிய கவலையா இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். சரி, இதே மாதிரி ப்ரொமோட்டர்கள் மூலமா வர இன்னொரு எச்சரிக்கை சிக்னலை விஐபி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லக்கேஜ் துறைன்னு பெரிய பெயர் இது. இங்க என்ன நடந்துச்சு? ஆமா, கல்யாண்ல அடமானம் வச்சாங்கன்னா விஐபில ப்ரொமோட்டர்கள் தங்களோட பங்குகளை வித்திருக்காங்களா? அதுவும் சும்மா இல்ல. டிசம்பர் 2025 குவார்ட்டர்ல 49.73% இருந்தவங்களோட ஹோல்டிங் இப்போ 42.35% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7% பங்குகளை வித்திருக்காங்களா? ஆமா, இது ஒரு பெரிய சரிவு. இது சும்மா கொஞ்சம் பணத்துக்காக விக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு முதலீட்டாளரா இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நிச்சயமா, கம்பெனி ஆரம்பிச்சவங்களுக்கே அது மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்பும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்கோட கடந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் கூட -24%ல இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதே துறையில இருக்கிற சஃபாரி, சாம்சோனைட் மாதிரி போட்டி நிறுவனங்கள் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எல்லாமே விஐபிக்கு ஒரு பலவீனமான அறிகுறி தான். சரி, அப்போ முதல் 2 ஸ்டாக்ஸ்லயும் ப்ரொமோட்டர்ஸ் மூலமா வர்ற வார்னிங் சிக்னல்ஸா பார்த்துட்டோம். ஆனா சில சமயம் மார்க்கெட் ஒரு ஸ்டாக்கை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால விலை சரியும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி நேரத்துல சில பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள நுழைவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராரியன் வியூ இருக்கிற 2 ஸ்டாக்ஸை இப்ப பார்க்கலாம். முதல்ல இன்ஜினியர்ஸ் இந்தியா. இது ஒரு அரசு நிறுவனம், பிஎஸ்யூ. கடந்த 6 மாசத்துல 31% சரிஞ்சிருக்கு. என்ன காரணம்? இதுல 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, பொதுவா மார்க்கெட்ல நடந்த கரெக்ஷன். நிறைய பிஎஸ்யூ பங்குகள் நல்லா ஏறினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. சரி, ரெண்டாவது காரணம்? ரெண்டாவது, இந்த நிறுவனம் நம்பியிருந்த சில பெரிய கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கேபெக்ஸ் திட்டங்கள் கொஞ்சம் மெதுவா நடக்குது. அதனால கடந்த சில வருஷங்களா கம்பெனியோட சேல்ஸ் வளர்ச்சி கூட கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அப்போ இதுல எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான். அப்புறம் ஏன் இந்த கான்ட்ராரியன் வியூன்னு சொல்றோம்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது. இதே காலகட்டத்துல எஃப்ஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், ஆமா, அவங்க தங்களோட ஹோல்டிங்க 7%லிருந்து 7.74% அதிகரிச்சிருக்காங்க. ஓ, அப்போ ஒரு பக்கம் ஸ்டாக் விலை சரியுது, ஆனா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேற எதையோ பாக்குறாங்க, அப்படித்தானே? கண்டிப்பா. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, வரப்போற வருஷங்கள்ல இந்த கம்பெனியோட லாபம் 30% வரைக்கும் வளரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 30%? ஆமா, ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து புதுசா பெரிய ஆர்டர்கள் கிடைச்சு இந்த லாப வளர்ச்சி நடந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கோட கதை டோட்டலா மாறிடும். அதனால ஷார்ட் டேர்ம்ல ரிஸ்க் இருந்தாலும் அவங்க இது ஒரு நீண்ட கால வாய்ப்பை பாக்குறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்க இண்டஸ் டவர்ஸ், டெலிகாம் பிசினஸ், அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இங்க என்ன கதை? ஆமா, February 2 அல்லது 3 ரிசல்ட்ஸ் வருது. இதுல 2 விஷயங்களை எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஒன்னு, 5G ரோல் அவுட். ஆமா, 5G எவ்ளோ வேகமா நடக்குது, அதனால இவங்களுக்கு எவ்ளோ புது பிசினஸ் வருதுங்கிறது. கரெக்ட். ரெண்டாவது, டெனன்சி growth,
அதாவது ஒரு டவர்ல எத்தனை டெலிகாம் கம்பெனிகள் தங்களோட கருவிகளை வைக்கிறாங்கங்கிறது. இத பத்தி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல போறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கம்பெனி லாபம் சம்பாதிச்சாலும் டிவிடெண்ட் கொடுக்கறதுலன்னு ஒரு பேச்சு இருக்கே, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லையா? உண்மைதான். சில முதலீட்டாளர்கள், குறிப்பா ரெகுலர் இன்கம் எதிர்பார்க்கறவங்க இத ஒரு குறையா பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சா வர்ற லாபத்தை டிவிடெண்டா கொடுக்காம அத மறுபடியும் 5G மாதிரி எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முதலீடு பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஆமா. இங்கே FII ஹோல்டிங் 26.21% இருந்து 25.92% லேசா குறைஞ்சிருக்கு. ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால ஷார்ட் டேர்ம்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது நல்லது. சூப்பர். அப்போ வார்னிங் சிக்னல்ஸ், கான்ட்ராரியன் பெட்ஸ் பார்த்துட்டோம். இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வருவோம், எதிர்காலத்தை நோக்கிய பந்தயம். த பெட் ஆன் த ஃபியூச்சர். ஆமா, இதுல நாம பார்க்க போற 2 கம்பெனிகளும் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட எதிர்காலத்துல அவங்க என்னவா ஆக போறாங்கன்றத வச்சுதான் மதிப்பிடப்படுது. முதல்ல TCM ஸ்ரீராம். இது கெமிக்கல்ஸ், சர்க்கரை, உரம்னு பல தொழில் பண்ற ஒரு டைவர்சிஃபைட் கம்பெனி. ஆமா, இந்த மாதிரி டைவர்சிஃபைட் பிசினஸ் இருக்கிறதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அது ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு துறை சரியா போலன்னா இன்னொரு துறை கம்பெனியை காப்பாத்தும். அது சரிதான். இந்த கம்பெனில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66.52% இருக்கு. இது ரொம்ப அதிகம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அதிகம். ஓனர்ஸ்க்கு கம்பெனி மேல எவ்ளோ நம்பிக்கை இருந்தா இவ்ளோ பங்குகளை வச்சிருப்பாங்க. இது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிக வலுவான பாசிட்டிவ் சிக்னல். ஆனா இதுல ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் இருக்கு. என்னன்னா சக்கரை, கெமிக்கல்ஸ் மாதிரி துறைகள் கமாடிட்டி விலைகளை சார்ந்து இருக்கும். அதனால மூலப்பொருட்களோட விலை ஏறி இறங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக் விலையிலும் ஏற்ற இறக்கும். அதாவது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ குறுகிய காலத்துல வாலடைலா இருக்கும், ஆனா நீண்ட காலத்துல ஸ்டேபிளா இருக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அருமை. இப்ப நம்ம லிஸ்ட்ல கடைசி ஸ்டாக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். பேட்டரி துறையில ஒரு ஜாம்பவான். ஆனா இதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, இதோட PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 41x இருக்கு. இது கொஞ்சம் அதிகம் தான். அது மட்டுமில்ல, கடந்த 3 வருஷத்துல ROE வெறும் 6.6%, சேல்ஸ் வளர்ச்சி 3.5%. இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்தா இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிக மாதிரி தெரியுதே. நீங்க சொல்றது 100% சரி. தற்போதைய எண்களை மட்டும் வச்சு பார்த்தா இந்த வேல்யூவேஷனை நியாயப்படுத்தவே முடியாது. அப்புறம் ஏன் மார்க்கெட் இவ்ளோ விலை கொடுக்குது? ஏன்னா இங்க மார்க்கெட் வேற ஒரு கதையை விலை கொடுத்து வாங்குது. அதுதான் எதிர்கால கதை. எதிர்கால கதையா? அப்படின்னா அதாவது EV, எலக்ட்ரிக் வாகனங்கள். எக்ஸைட் இப்போ அவங்களோட முழு கவனத்தையும் EV பேட்டரி தயாரிக்கிறதுல திருப்புது. புதுசா ஃபேக்டரி கட்டுறாங்க, டெக்னாலஜில முதலீடு பண்றாங்க. ஓ, அப்போ இப்போ இருக்கிற பிசினஸ்க்காக இல்ல, எதிர்காலத்துல வரப்போற EV பிசினஸ்க்காக இந்த பிரீமியம் வேல்யூவேஷனா? எக்ஸாக்ட்லி. ஆனா ஒருவேளை அந்த EV மார்க்கெட்ல இவங்களால ஜெயிக்க முடியலனா? அதுதான் இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க். அதனாலதான் இதுக்கு ஃபியூச்சரை நோக்கிய பந்தயம்னு சொன்னோம். ஷார்ட் டேர்ம்ல இந்த அதிக வேல்யூவேஷன் ஒரு பலவீனமா தெரியலாம். ஆனா லாங் டேர்ம்ல எக்ஸைட் இந்த EV பந்தயத்துல ஜெயிச்சிட்டா வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்ம 6 கம்பெனிகளை பத்தி அவங்களோட நம்பர்ஸை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற கதையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். ஆமா, ப்ரொமோட்டர் பிளெட்ஜ், ப்ரொமோட்டர் எக்ஸிட், FIIயோட நம்பிக்கை, EV கனவுன்னு பல கோணங்கள்ல பார்த்தோம். அடுத்து நாங்க எந்த ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. இந்த தலைப்பை பத்தின உங்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, நாங்க பகிர்ந்துகிட்டது எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.